கோவில்பட்டி நேஷனல் பொறியியல் கல்லூரியில் மாற்றுத்திறனாளி பயனாளர்களுக்கு நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் 225 பயனாளிகளுக்கு உபகரணங்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நேஷனல் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச மருத்துவ முகாமில் தேர்வு செய்யப்பட்ட 225 பயனாளிகளுக்கு விபத்து மற்றும் போலியோவால் பாதிக்கப்பட்டு கை மற்றும் கால்களை இழந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச நவீன செயற்கை கால், கை, 3 சக்கர மிதிவண்டி, வாக்கர் போன்ற உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இம்முகாமிற்கு KR கல்வி நிறுவனங்களின் துணைத் தலைவர் KR கிருஷ்ணமூர்த்தி தலைமை வகித்தார். மேலும் இம்முகாமில் கலந்து கொள்ள முடியாமல் போன மாற்றுத்திறனாளிகள் மீண்டும் நாளை காலை நடைபெறும் முகாமில் கலந்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீர்காழி அருகே வானகிரி மீனவ கிராமத்தில் சர்வதேச வெப்பமண்டல தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வானகிரி மீனவ கிராமத்தில் உள்ள அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் சர்வதேச வெப்பமண்டல தின விழிப்புணர்வு பேரணி மற்றும் பயிற்சி முகாம் நடைபெற்றது. தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் அலையாத்தி காடுகள் வளர்ப்பு குறித்தும் அதனால் சுனாமி காலங்களில் ஏற்பட்ட நன்மைகள் குறித்தும் வீடியோ மூலம் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சதுப்பு நில காடுகளின் பாதுகாப்பை வலியுறுத்தியும் காடுகளால் ஏற்படும் நன்மைகளை வலியுறுத்தியும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியில் மாணவர்கள், பொதுமக்கள் சதுப்பு நில காடுகள் வளர்ப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி சென்றனர். பள்ளி வளாகத்தில் இருந்து தொடங்கிய பேரணி கடற்கரை வரை சென்று முடிவற்றது. இந்த பயிற்சி முகாம் பேரணியில் மாணவர்கள், பெண்கள், பொதுமக்கள் என 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். வேலூர் மாவட்டத்தில் சமூக விரோதிகள் நடமாட்டம் உள்ள பகுதியில் புதிய நியாய விலைக் கடை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கட்டிடம் கட்டுவதற்கான பணியை நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் சேனூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட GN நகர், இந்திரா நகர், JP நகர் உள்ளிட்ட பகுதிகள் உள்ளன. இந்த பகுதிகளில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் காட்பாடி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட இப்பகுதியில் அரசு புதிய நியாய விலைக் கடை கட்டுவதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து GN நகர் பகுதியில் கட்டப்படுவதாக அறிவிக்கப்பட்டு இன்று கட்டிடம் கட்டுவதற்கான பணி துவங்கப்பட்டது. இதனை அறிந்த அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் இப்பகுதியில் சமூக விரோதிகள் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் பெண்கள் இந்த பகுதிக்கு வருவதற்கு அச்சம் தெரிவிப்பதாகவும் பொதுவான இடத்தில் நியாய விலைக் கடையை கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை வைத்து கட்டிடத்தை கட்ட வந்தவர்களை தடுத்து நிறுத்தி முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல் ஆய்வாளர் மற்றும் சேனூர் கிராம ஊராட்சித் தலைவர் பேச்சுவார்த்தை நடத்திய பின் அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. சென்னை ரோட்டரி சங்கத்தின் பொருளாதார தேவை உடைய தகுதியான பெண்களை கண்டறிந்து 101 பேருக்கு பிங்க் நிற ஆட்டோக்கள் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சுமார் 70 பிங்க் ஆட்டோக்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. ஒயிட் ஃபயர் டைமண்ட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநரும் சென்னை ரோட்டரி சங்க கவர்னருமான மகாவீர் போத்ரா மற்றும் ரோட்டரி சங்க முன்னாள் சர்வதேச தலைவர் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது சென்னை ரோட்டரி கிளப் ஆஃப் தியாகராய நகர் 101 பெண்களுக்கு பிங்க் ஆட்டோக்களை வழங்கி மாதந்தோறும் பராமரிப்பு செலவுக்காக 5000 ரூபாயும் வழங்கியுள்ளதாக கூறினர். மேலும் மனநலம் குன்றிய மாற்றுத்திறனாளிகள் 1500 பேரை ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி திருப்பதி அழைத்து செல்ல ஏற்பாடு செய்துள்ளதாகவும் தெரிவித்தனர். எங்களுடைய ரோட்டரியின் மூலமாக நாங்கள் 100 பெண்களுக்கு ஆட்டோ ஏற்பாடு செய்து அவர்களுடைய தன்னார்வ அவர்களுடைய வாழ்வியலுக்காக நாங்கள் பல கோடி ரூபாய் மதிப்பில் 100 ஆட்டோக்களை கொடுத்து இன்றைக்கு அந்த ஆட்டோக்களுக்கு பராமரிப்பு செலவை எங்களுடைய புதிய ஆளுநர் மகாவீர் போத்ரா மூலமாக இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, ரோட்டரியின் மூலமாக ராமச்சந்திரா மருத்துவ பல்கலைக்கழகத்தோடு இணைந்து நாங்கள் 2 மருத்துவ பஸ்கள் இருக்கு. அதில் ஒன்று புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் சிட்டி ரோட்டரி சங்கத்தின் 9ஆம் ஆண்டு புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி ராஜசங்கீத மகாலில் சிட்டி ரோட்டரி சங்கம் 9ஆம் ஆண்டு புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழா நடைபெற்றது. இதில் தலைவராக ரமேஷ், செயலாளராக மணிவண்ணன் மற்றும் பொருளாளராக சந்திரசேகர் பதவியேற்றுக் கொண்டனர். மேலும் சிட்டி ரோட்டரி சங்கம் சார்பில் கரம்பக்குடி பல்லவராயன் பத்தை அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் கேடயமும்
பள்ளியின் தலைமை ஆசிரியருக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு வேஷ்டி சேலை மற்றும் அரிசி, மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிட்டி ரோட்டரி சங்கத்தினர் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.